பார்த்தா தோரமா வரிய நான் பார்த்தா பார்த்தா தோரமா வரிய பார்க்காமலே போ. ஹலோ அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அவர்கிட்ட 10 பவுன் நகை எடுக்க சொல்லியிருக்கேன். கன்ஃபார்மாக அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார். நீங்கள் 5 பவுன் நகை போடுங்க. அப்பாட்ட சொல்லிட்டேம்மா. ஆ ஓகேம்மா, கன்ஃபார்மாக போடுவோம்மா. அவர் கால் பண்ண எடுக்கல, வந்துட்டு இருக்கார் போலுக்கு. வந்ததும் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகேம்மா. இவரு என்ன ஆளை காணும், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. தோரமா வரிய நான் பார்த்த பார்க்காமலே பொரிய ஏ அத்தோரமா வரிய நான் பார்த்த பார்க்காமலே பொரிய. என்ன நகை எடுத்தாச்சா? என்னது நகையா? என்ன நகை? யாருக்கு எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும்? என் தங்கச்சி அடுத்த வாரம் கல்யாணம் இல்ல? உன் தங்கச்சி அடுத்த வாரம் கல்யாணம், அதுக்கு 10 பவுன் நகை எடுக்கணும்ல? 10 பவுன் நான் எடுக்கணுமா? ஆமா. அது இப்ப விற்கிற விலை வச்சுலையா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில 1 கிராம் கூட எடுக்க முடியாது. நீ என்னடா 10 பவுனுங்கிற? உங்க தங்கச்சி மட்டும் 20 பவுன் நகை எடுத்தீங்கல்ல? அது என் கூட பிறந்த பொறப்பு. இது மட்டும் எனக்கு கூட பிறக்காத பொறப்பா? இதுவும் என் கூட பிறந்த பொறப்பு தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் 10 பவுன் தங்கச்சி எடுக்கணும். ஆமா, நானே 10 பவுன் தங்கச்சி போடுறேன். உங்க அப்பா உன் தங்கச்சிக்கு எத்தனை பவுன் போடுறாரு? அது அவர் போடுறதெல்லாம் போடுவாரு. நம்ம போடுறது நம்ம போட்டாகணும் 10 பவுன். இப்ப இருக்க என் சூழ்நிலை 1 கிராம் கூட எடுக்க முடியாது. நீ என்னன்னா 10 பவுனுங்கிற. இந்த நாட்டு உன் தங்கச்சி தெரியாத? அவன் எவனை லவ் பண்ணிட்டு ஈஸியா போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போறாங்க. 3000 மாத்திட்டு போறத விட்டுவிட்டு என்ன போட்டு 10 பவுன் எடுத்து ஏன்பா இப்படி குழப்புறீங்க? உங்க தங்கச்சி அந்த போல போயிருக்க வேண்டியது என்ன? வந்துட்டியா பாயிண்ட்டுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னத்த பண்ணணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுப்பா. 10 பவுனா? 10ன்னா எப்படி பார்த்தாலும் 2 லட்சத்துக்கு மேல வருமாட்டிருக்குதே. கடவுளே, நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல. யாருங்க நீங்க? மகேஷ் பார்க்கணும். மகேஷ் இருக்காங்க? ஆமா, மகேஷ். ஏன் இப்போ நீங்க யாரு கேக்குறீங்க? ஒரு காரணமா தான் கேக்குறேன். காரணமாவா? யோ, யாரே நீ? என்ன காரணம்? காரணத்தை சொல்லியா? எதுக்கு வந்த? மரியாதை இல்லாத பேசுங்க. நான் மகேஷ தங்கி வச்சு கட்டிக்க போற மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. என்னது? நீயா மகேஷ் வச்சு கட்டி போற மாப்பிள்ள? ஆமா. அட ஈஸ்வரா. ஆமா, நீ என்ன இதுக்கு முன்னா கோர்ட்ல கவாலி வேலை பார்த்தியா? மாப்பிள்ள 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 கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி சொல்றீங்க. என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியாம பேசாத. ஸ்டேட்டஸா? இது யூடியூப்ல வர ஸ்டேட்டஸா? ஏயா அம்மா, உனக்கு என்ன வயசு? வயசு 27. எத்தனை வருஷத்துக்கு முன்ன? போன மாசத்துல இருந்து. கடவுளே. எனக்கு என் ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு? ஸ்டேட்டஸா? ஸ்டேட்டஸ சொன்னதே எனக்கு தெரியும். எனக்கு பொள்ளாச்சியில 500 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. எத்தனை ஏக்கர்? 500 ஏக்கர். அது சுற்றளவு உனக்கு தெரியுமா? முதல்ல ஒரு ஏக்கரைக்கு எத்தனை சுற்றளவு தெரியுமா? 500 ஏக்கராங்கிறீங்க. இவ்வளவு ஒரு சொத்து ஒரு பதிப்புள்ள பண்ணி கேவலம் ஒரு 10 பவுனுக்கு அலையிறேன். ஏன்னா மனுஷனா? இந்த 10 பவுனு எனக்கு ஒரு நாள் டீ செலவு. அப்புறம் என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமா? ஸ்டேட்டஸா? சொன்னதானே தெரியும்.
மூணாறு தெரியுமா? மூணாறு கேரளா பக்கத்துல இருக்கு, சொல்லு தம்பி. ஆமா, 300 ஏக்கர் டீ எஸ்டேட் எழுதி கொடுத்து பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. இத்தனை ஏக்கரு 300 ஏக்கர். அப்படி பரப்பலன்னு உங்களுக்கு தெரியுமா? கடப்பா தெரியுமா? கடப்பா தெரியுமே, ஆந்திரா பக்கம் இருக்கு. அங்க 5 கல்குவாரி எழுதி கொடுத்து பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. உன்னையா? ஆமா. ஏன் 5 கல்குவாரிக்கு செக்யூரிட்டில சொல்லி பொழுது குக்க வேலை பார்த்து கல்லு பொறி போட சொல்லியா? தஞ்சாவூர் தெரியுமா? தஞ்சாவூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அது தஞ்சாவூர் தஞ்சை விளையாடு பூமியாச்சு. அது 250 ஏக்கரு நஞ்சையும் 250 ஏக்கருக்கு புஞ்சையும் எழுதி கொடுத்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து மகேஸ்வரி தங்கச்சியை லவ் பண்றேன், அதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு வேணான்ட்டேன். இதெல்லாம் லவ்யா? லவ் லவ். ஆட பைத்தியமே பைத்தியமே, நீ உண்மையிலே மகேஸ்வரி ஒன்று தங்கச்சி லவ் பண்றியா இல்லை எங்கேயோ கீழ்பார்த்து தப்பு தெரி வந்துட்டியா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எதுக்கும் 108 ஃபோன் போட்டு அனுப்பிச்சலாமான்னு பாக்குறேன். சகல இதெல்லாம் பேசாத. நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒன்னா சந்திக்க போறோம். டீ கிடைக்குமா? டீயா? குடிக்க ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட கிடைக்காது. கிளம்பு. சரி, நான் வரேன். போகும்போது ஆச்சு கோரமண்டல்ல டீ சாப்பிட்டு போறேன். வரேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி மெட்டலா இருந்தா எப்படியா பொண்ணை கட்டி கொடுக்கறது? இவன் உண்மையிலே மகேஷை பொண்ணை லவ் பண்றானா நீ இவன் மென்டலா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மகேஸ்வரி வரட்டும், இவன் போட்டாவும் காட்டல. நீ உள்ள 2 வச்சுக்கிறேன். யார் முகத்துல முக்கியத்துல வேலைக்கு வர டைம் வேற ஆயிட்டு இருக்குது. கிளம்பணும். என்ன? ஒண்ணு இல்ல, நகை எடுக்க பணம் ரெடி பண்ணிட்டேன். அப்ப நகை எடுக்க போயிடலாமா? ஆனா என்னால 1 பவுன் தான் எடுக்க முடியும். அது என்ன 1 பவுன்? ஆமா, மீதி 9 பவுனை உங்க அப்பாவை ரெடி பண்ண சொன்னா கேளு. என்ன, உங்க தங்கச்சிக்கு மட்டும் 20 பவுன் எடுக்க காசு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு மட்டும் 1 பவுன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தங்கச்சி இன்னும் 9 பவுன் எடுக்கிறதுக்கு காசு ரெடி பண்ணணும். அன்னைக்கு காலகட்டம் அப்படி, இன்னைக்கு காலகட்டங்கள் இப்படி. இப்ப என்னுடைய வசதிக்கு 1 பவுன் தான் எடுக்க முடியும். மீதி 9 பவுனுக்கு என்கிட்ட வீட்டு பத்திரமோ நகையோ எதுவும் கிடையாது. வேணா ஒண்ணு பண்ணு, என்னை வித்துட்டு வேணா எடுத்து தாராளமா கல்யாணத்துக்கு பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 10 பவுன் என் தங்கச்சி வேணும். இல்லைன்னா உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாது. என்னது சோறு தண்ணி கிடையாதா? எனக்கு சோத்தை தின்னு நான் ஒரு வழியா அல்சர் ஆகி கிடக்குறேன். நல்லதா போச்சு. இனிமேல் ஹோட்டல் சாப்பாடு தான். போனா போ, நான் இனிமேல் ஹோட்டலே சாப்பிடுறேன். சைவம் அசைவம்னு வெளுத்து கட்டுறேன். எங்க தங்கச்சி கல்யாணத்துல ஒரு விடுதலை கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். மகேஷ, இப்ப மகேஷ் ரொம்ப தூக்கமோ தெரியுது. ஒன்றும் இல்லை, ஆபீஸ் வேலை ஒட்டனோட அதிகமாயிடுச்சு. சாயங்காலமும் சாப்பிடல, ஓவர்ட்டு ஒரு டயர்டாக இருக்குது. அப்படி சோத்தை போட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் கட்டை கீழே போடலான்னு இருக்கேன். 10 பவுன் ரெடி பண்ணியாச்சா? நான் ஏற்கனவே 1 பவுன் ரெடி பண்ணி சொன்னேன். தெரியாது. 10 பவுன் நகை ரெடி பண்ணாதான் சாப்பாடு செய்வேன். அது வரைக்கும் சாப்பாடு செய்ய மாட்டேன். ஏற்கனவே 1 ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 9 பவுன் ரெடி பண்ண சொல்றேன். சரி, ரெடி பண்றேன். அதுக்கு வயிற்று ஆட்ட போறேன். சோத்துக்கு நாய்க்கு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 பவுன் நகை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. சாப்பாடு டக்குன்னு செய்து தரேன். அப்போ உனக்கு நகை தான் முக்கியம். ஆமா, என் தங்கச்சிக்கு நகை போடுவேன், 10 பவுன் நகை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த இதை நான் காப்பாற்றணும். எனக்கு 10 பவுன் நகை வேணும். சரி, ஏற்கனவே 1 பவுன் ரெடி பண்ணிட்டேன். 9 பவுன் ரெடி பண்ணிட்டு அது முடிச்ச அப்போ நான் பார்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? இது சகலையா? யாருங்க நீங்க? என்ன சகலங்கிறீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு வந்து வீட்டுல பொண்ணு கட்டிக்கன்னு சொன்னேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. ஓ, மகேஸ்வரி சொன்ன மென்டலா நீ?
சகல வைத்தியம்னு சொன்னீங்க, பயங்கரமா கோவம் வரும். என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமல்ல? ஸ்டேட்டஸா? வேணாம்டா சாமி, நீ அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்டஸ் அதோட போதும். அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே நிப்பாட்டு. சரி, 10 பவுன் ரெடி ஆச்சா? ஏண்டா பொண்ணை பெத்தவனு போய் கேட்காம ஏகட்டு போய் கேட்கல? நானாடா பொண்ணை பெத்தவன்? பொண்ணை பெத்த அப்படி போய் கேட்கற, என்ன போய் கேட்கிறியடா? அதுக்கு இல்ல, மகேஸ்வரி ரெடி பண்றாங்க. சரி, சகலைக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு, எனக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஃபோன் பண்ணுங்க, ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஃப்ரீயானோடனே நானே கூப்பிடுறேன். வரேன் சகல. ஈஸ்வரா, அட வெண்ணி வெட்ட பயல, இவனுக்கு ஒரு மீட்டிங்கா? இவன் போன் போட்டா எடுக்க மாட்டானா? நான் ஏன்டா உனக்கு போன் பண்ண போறேன்? இவன் உண்மையிலே மென்டடா, இல்ல கீழ்பாக்கு தப்பு தவறி வந்துட்டானா, இல்ல மகேஸ்வரி மென்டடா? மகேஸ்வரி கட்டி பெண்ணு வர்றானா? ஐயோ, ஓடுறா சாமி, இந்த உள்ள செமட்ட இடத்தப்பா. டீ 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 என்ன நாக்கட டீ திருப்பி வருது? டீ அதான் கேட்டேன். டீ போட்டு வா, ஒரே டயர்டா இருக்கு ஆபீஸுக்கு போட்டுறது. நானே யாராவது டீ போட்டு தருவாங்களான்னு இருக்கேன். சரி, போய் போட்டு வாங்கலான்னு டீ 2 ரொம்ப பிடிக்கும். டீ மட்டும் போட்டு வரணுமா? நல்லா வலிக்குது. ஆமா, வேற சாப்பாடும் வச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்ன சாப்பாடு வேணும்? வீட்டுல செய்யலைன்னா ஆர்டர் பண்ணுங்க. சிக்கன் ரைஸ், சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் குஸ்கா, வேற எதுவும் இல்லையா? நண்டு அதுவும் ஆர்டர் பண்ணா நல்லா தான் இருக்கும். இவ்வளவு போதுமா? போதும். எனக்கு நான் சாப்பிட்ற ஏதாவது கொஞ்சம் வரும், அது சாப்பிட்டுக்கணும். ஈஸ்வரா, சரி, அதை ஆர்டர் பண்ற முன்னாடி டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. நானா? ஆமா, வேற யாரு? டீ தூள் அதிகமா போட்டு, இஞ்சி போட்டு, ஏலக்காய், சக்கரை கொஞ்சம் தூக்கலாம், போட்டு எடுத்துட்டாங்க. ஓகேவா? போட்டு எடுத்தாரு. தலை வலிக்குது. டீ ஆர்டர். இறைவா, இந்த அமளிக்கு வந்து நிலவே பாருங்க. இறைவா வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. போய் டீயை போட்டு எடுத்துட்டாங்க. சவுண்டு வேறையா? மகேஷ், கம் ஹியர், கம். என்ன சந்தோஷம் முகத்துல தாண்டவம் ஆடுது? நீ சொன்னபடி உங்க தங்கச்சிக்கு 10 பவுன் இன்னைக்கு எடுக்க போலாம். நான் பணம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், நீங்க 10 பவுன் என்ன 100 பவுன் கூட எடுப்பீங்க. உங்களுக்கு டேலண்ட் உண்டு. என்ன? சரி சரி, தங்கச்சி கல்யாணத்துக்கு ஹனிமூன் போவாங்கல்ல, அப்ப நம்மளும் ஹனிமூன் போயிட்டு வேண்டிட்டான். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அப்படி ஒண்ணும் வயசா இல்லையே. இரண்டில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்று மசையாமல் இன்று போனது, காதல் காதல் டிங் டாங், கண்ணில் என்ன டிங். மாமா ஓம் பொண்ண கொடு மகேஷ், ஆமா அது அள்ளி கொடு, இது தாலி போட்ட முடிச்சு. ஆமா, தங்கச்சி கல்யாணத்துக்கு கிளம்பலையா? நகையெல்லாம் எங்க? நகைலாம் வண்டியில போய் பேக் பண்ணிட்டேன்ப்பா. சரி சரி, அப்ப கிளம்பலாமா? ஓகே. முதல்ல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அது எங்க அப்பா பொம்பளைங்கனாவே நகைன்னா போலாமாப்பா?